பார்லேஜி பிஸ்கட் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நமக்கு நல்ல அறிமுகமான பிஸ்கட் தாங்க பார்லேஜி. சரி, நம்ம நாட்டில் இதனோட விலை என்னன்னு தெரியுமா? கடைகளில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனுடைய அளவு மற்றும் எடைக்கு ஏற்றபடி 3 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 25 ரூபா, 85 ரூபா அப்படின்னு ஏறக்குறைய 100 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு அதிர்ச்சியான செய்தி என்னன்னு தெரியுமா? சமீபத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீன் போர்னால் அதிக பாதிக்கப்பட்டிருக்கிற நகரம் தான் காசா. அந்த காசா நகரத்துலேயும் அது ஒட்டிய பகுதிகள்லேயும் இப்போ ஒரு பார்லேஜி பிஸ்கட் பாக்கெட் என்ன விலைன்னு தெரியுமா? நம்ம ஊரில் 5 ரூபாய்க்கு விற்கப்படுற அதே பிஸ்கட் பாக்கெட் அங்கே இந்திய மதிப்புப்படி 2300 ரூபா. இந்த தகவல் ஒருவேளை ஃபேக் நியூஸாக இருக்குமோன்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். பல்வேறு முன்னணி ஊடகங்களில் செக் பண்ணப்போ இந்த விலையேற்றம் உண்மைதானே தெரிய வந்ததை நீங்களே பாருங்கள். இதில் என்ன ஆச்சரியம்னா, பிஸ்கெட் கம்பெனிக்காரங்க இப்படி 2300 ரூபாய்க்கு விலை ஏற்றலை. பிஸ்கெட் உட்பட பல்வேறு உணவுப் பொருட்களை அந்த பகுதிக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள், உணவு தட்டுப்பாடு, உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழல், போதிய போக்குவரத்து இல்லாத நிலை, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக தான் இந்த விலையேற்றம். இந்த செய்தி கேள்விப்பட்டதும் நமக்கு வர்ற கேள்வி என்னன்னா, ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டே இந்த விலைனா மற்ற உணவுப் பொருட்கள் என்ன விலை இருக்கும்? நினச்சி பார்க்கும்போதே தலை சுத்துது. உலக சுகாதார நிறுவனத்தின் அறிவிப்புப்படி இந்த பகுதியில் 2.1 மில்லியன் மக்கள் உணவு தட்டுப்பாடால் அவதிப்படுறாங்க. ஒரு சிலர் பட்னியால் செத்துட்ருக்காங்க. இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது யாருன்னு தெரியுமா? கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும். இதில் இருந்து ஒரு விஷயம் புரியுது. உலகத்தில் நடந்த பல்வேறு போர்களில் பொதுமக்களை பாதிக்கிற அளவுக்கு தொடர்ச்சியாக பயன்படுத்தப்படுற கொடுமையான ஆயுதம் என்ன தெரியுமா?